இந்தியால 3 விஷயங்களை வச்சு அழகா சம்பாதிக்கலாம். ஒண்ணு அரசியல், இன்னொன்னு சினிமா, மூணாவது சாமியை வச்சு. இந்த சாமிக்கு அண்டர் வர்றது தான் இந்த ஜோசியம், அந்த பஞ்சாங்கம் நிறைய சொல்லுவாங்க. ஆரம்பத்துல பஞ்சாங்கத்துல இருந்து தான் ஜோசியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கிளி ஜோசியம், விரல் ஜோசியம், கால் ஜோசியம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பீச்சுக்கு போனாவே 10-15 பேர் நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஆப்லயே நம்ம ஜோசியம் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த உலகம் வளர்ந்துருக்கு. ஆனா இது வளர்ச்சியா பார்க்கப்படுதா இல்ல முட்டாள்தனமா பார்க்கப்படுதா அப்படிங்கிறது வீடியோ எண்ட்ல நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்ட்ரோ டாக்க நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம், அதுவும் ப்ரூஃபோட. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ்ட்ரோ டாக் ஆப்பை எனக்கு எப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, சமீபத்துல நீயா நானால இந்த நாய் எபிசோட நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஃபாரின் நாய் வளர்க்குறவங்க எல்லாம் இந்த சைடு கூட்டிட்டு வந்துட்டு பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா ஆக்கிட்டாங்க. அதுல இவங்க அம்மு உங்களுக்கு நல்லாவே தெரியும், படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாங்க, சீரியல்ல நடிச்சிருக்காங்க. நீயா நானால ஒரு பெரிய ட்ரோல்ல போய் முடிஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க நாயை காப்பாத்துறவங்க இல்ல ஜோசியக்காரியா மாறிட்டாங்க. இப்போ அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஒரு சிரிப்பாவே இருக்குது. அந்த ஆடை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க இப்ப புதுசா கட்ட வீட்டுக்காக பெரிய அமௌண்டா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கிரகஸ்தி சரியில்லை. சோ இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் சொன்னாவே போதும், நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா இல்லையா, நீங்க எப்போ ஃபாரின் போவீங்க அப்படிங்கறதுலாம். இதுல செம காமெடி என்னன்னா, அதோட கேப்ஷன் பாத்தீங்கன்னா, காதல், கல்யாணம், கர்ப்பம், நீங்க எப்ப கர்ப்பம் ஆவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆஸ்ட்ரோ டாக் கண்டுபிடிச்சு சொல்லிடுமா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ சாட் கொடுத்துருவாங்க. நீங்க ஆரம்பத்துல ஒரு 5 நிமிஷம் பேசலாம். அதன் பிறகு உங்களை குளிர வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க காசு கட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் ஆங்காங்கே நடந்து ஒருத்தவங்க ஏமாந்து போயிருக்காங்க. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. Honestly, it felt like a straight up scam. So I had a chat with a psychic called Vanessa, who actually told me my brother would meet me after 2 years. Yeah, and you know what is the funny thing? He was literally at home with me, sitting right beside me. Psychic, my foot. And guess what? I paid her 440 rupees for that brilliant prediction of hers. Then there was this Babaji. Conversation that I was having with him on call made 0 sense. So obviously I disconnected the call. But you know what? He kept on calling me again and again and over and over and over and over. Only why? To drain my wallet for the remaining balance. So இந்த வீடியோ ஆங்கிலத்துல இருக்கு. ஒருவேளை புரியலன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். அதாவது என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், நான் அந்த விரக்தியில நம்ம லைஃப்ல என்ன நடக்குதே தெரியல அப்படின்னு போய் பேசின பாவத்துக்கு என்னோட காசை புடுங்கி என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி தனியா விட்டானோ அதே மாதிரி இந்த ஆப்ல இந்த ஜோசியக்காரனும் என்ன தனியா விட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆரம்பத்துல இந்த ஆஸ்ட்ரோ டாக் ஆப்பை பத்தி பல பேர் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, ஈவன் நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ஸ் தான். ஆனா இத பத்தி இன்னும் நான் பேசின காரணம் என்னன்னா, இந்த நடிகைகளை வச்சு ப்ரமோட் பண்றாங்க. அது இங்க மட்டும் இல்லைங்க, தெலுங்குல, கன்னடத்துல பாருங்க. ஒரு இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க எப்போ ஃபாரின் போவீங்க நான் அப்பவே சொல்றேன், நீங்க ஒரு மாசத்துல 1 lakh சம்பாதிக்கணும்னா என்னன்னு சொல்றேன் அப்படிங்கிற அளவுக்கு ஏமாத்துறாங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது ஆஸ்ட்ரோ டாக்ல மூலம் நம்ம வாங்குற பொருட்களோட விலை, ஒரு ருத்ராட்ச கொட்டை பாத்தீங்கன்னா 700 ரூபாயா. அவங்க கிட்ட இருக்கிற பிரேஸ்லெட் 8000-7000 வரைக்கும் போகுது. அதாவது நம்ம நாட்டுல எவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது பார்க்கும் போதே நல்லா தெரியுது. பக்கத்துல பாசி பண்ணி இருக்கிறவங்க கிட்ட வாங்கினாவே அவ்வளவு காசு ஆகாது. ஆனா இவங்க அதையவே ஒரு ஆப்ல போட்டு வித்து இவ்வளவு காசு பாக்குறாங்க. அமேசான் கீழே அவ்வளவு ஒரு ரிவ்யூஸ் இது எதுவுமே உண்மை இல்ல, ஃபேக்குன்னு. ஆனா இந்த ஆப் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் ஆரம்பிச்சவரோட கதை கேட்டா இன்னும் சிரிப்பா இருக்கும். இவருக்கும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரிவு ஏற்பட்டனால அந்த விரக்தியில பிசினஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டா நம்ம ஆளுங்க எதுல முட்டாள்தனமா இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவருக்கே நம்பிக்கை இல்லை இதை பத்தி. ஆனா யார் நம்ம சுத்தி முட்டாளா இருக்காங்களோ அந்த முட்டாள்தனத்தை வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னதான் இந்த ஆஸ்ட்ரோ டாக். இன்னைக்கு நடிகர்கள் இருந்து, அதாவது ரன்பீர் கபூர், ஸ்ரத்தா கபூர், நீங்க பாக்குறீங்களா இத்தனை நடிகர்களும் ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இப்ப சீரியல் ஆக்ட்ரஸ் வச்சு அவங்களுக்கு ஜோசியக்காரி கெட்ட போட்டுவிட்டு அவங்க ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தும் ஏமாறுற மக்கள் இருக்கதான் செய்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.